சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நடைபெற்று வரும் சிவராத்திரி சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் சிவராத்திரியின் மகத்துவம் தொடர்பாக சிவாச்சாரியார் பக்தமணி ராஜேந்திரன் நமது செய்தியாளர் வினிதா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்போது நாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ளோம். காலை முதலே சிவராத்திரியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்த மணியமாக உள்ளனர். இன்னும் சொல்வதென்றால் குறிப்பாக 9 மணிக்கு மேல் லட்சக்கணக்கான பக்தர்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். பக்தர்களின் வருகையை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு தரிசனம் மற்றும் பொது தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது காவல்துறையினரும் அவர்களுடன் இணைந்து பக்தர்களின் தரிசனத்திற்கு வழி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சிவராத்திரியின் மகத்துவத்தை குறித்து நம்மிடையே பேசுவதற்கு பக்தமணி ராஜேந்திரன் நம்மிடையே இருக்கிறார்கள். அவர்களிடம் இப்பொழுது நாம் சிவராத்திரியின் மகத்துவத்தை குறித்து கேள்விகள் கேட்போம். வணக்கம் சார். ஆண்களுக்கு சிவராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிவராத்திரியோட மகத்துவம் என்ன? அந்த சிவராத்திரி விரதம் இருப்பதற்கான காரணம் என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? பொதுவாகவே நம்ம இன்றைக்கு மகா சிவராத்திரி. இந்த விரதத்தினுடைய காரணமாக தெய்வீக பல திருவள்ளுவர் சொல்றாருங்க, திருக்குறள் சொல்றாரு, இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் நோலாதார் பலர். இந்த பிறவியில எல்லாரும் சந்தோஷமா எல்லா செல்வங்களையும் படைத்து மகிழ்ச்சியா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் என்று திருவள்ளுவர் சொல்றாருங்க. முன் பிறவியில யாரெல்லாம் நோன்பு இருந்து விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்தார்களோ அவர்கள் இந்த பிறவியில எல்லா செல்வங்களையும் படித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர். யார் விரதம் இல்லையோ அவங்க கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த மகா சிவராத்திரியில நோன்பு இருந்து விரதம் இருந்து இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். நோன்பு இருந்து விரதம் இருப்பதாலே நமது உடல் ஆரோக்கியம் ஏற்படும். இரண்டாவது, இறைவனுடைய அருளையும் நம்ம பெறலாம். சார், சிவபுராணத்துல இந்த சிவராத்திரியை பத்தி என்ன விதமான கதைகள் சொல்லப்பட்டுள்ளது? அதுக்கு பின்னாடியில இருக்க சாஸ்திரங்கள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு சமயம் பிரம்மாவும் மகாவிஷ்ணுமே நான் பெரியவன் என்று இருவருமே போரிட்டார்கள். அந்த போரிலே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, ஒரு தாணு, அதாவது தாணு என்றால் தூண், அந்த தூணில ஜோதியாக காட்சியளித்து தன்னுடைய வடிவத்தையே காட்டார். இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா, அடிமுடியே பார்க்க முடியல. ஆகவே அவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு அந்த சிவ ஜோதியாக நின்று விட்டார். பிரம்மா என்ன பண்றாருன்னா, அன்னப்பட்சியா மேல போறார். நான் பார்த்துட்டு வரேன், யார் முடிய பாக்குறாங்களோ அவங்க பெரிய ஆளுன்னு, யார் அடிய பாக்குறாங்களோ நான் பெரிய ஆளுன்னு. மகாவிஷ்ணு கீழே போறாரு. 1000 ஆண்டுகள் தேடுறாரு, அவராலையும் பார்க்க முடியல, பிரம்மாவிலையும் பார்க்க முடியல. இவரு ஒத்துக்கிறார், மகாவிஷ்ணு நான் பார்க்கலன்னு ஒத்துக்கிறார். ஆனா பிரம்மா என்ன பண்றாருன்னா, அங்க சிவபெருமான் அந்த தலையில் விழுகிற தாழம்பூவை ஒரு பொய் சாட்சி சொல்ல வைக்கிறார். நான் பார்த்துதான் சொல்லிட்டேன்னு. இந்த தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்லிடுது. சிவபெருமான் அதற்காக பிரம்மாவுக்கு இந்த பூலோகத்தில் கோயிலே கிடையாது. பிரம்மாவுடைய ஒரு சாபனை. 2வது, பிரம்மாவுக்கு அந்த சாபனையால கோயிலே கிடையாதுமா. அதே மாதிரி தாழம்பூவுக்கும் நீ பொய் சாட்சி சொன்ன தொட்டு சிவபூஜைக்கு உகந்த மலராக நீ இருக்கக்கூடாது, யாரும் பயன்படுத்தக்கூடாது, சிவபூஜைக்குன்னு ஒதுக்கிறாங்க. ஆக உடனே சொல்றார் அவரு இந்த மாசி மாதம் இந்த நீங்க கேட்டீங்க மகா சிவராத்திரி ஏற்பட காரணம் என்னன்னு. அந்த காரணம் தான் இந்த லிங்கோத்பவ காலத்துல இந்த மாசி மாதத்துல கிருஷ்ணபட்சத்துல திருவோணம் கூடிய இந்த சுப தினத்துல சிவபெருமான் இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக சிவதானுவாக ஜோதி வடிவத்திலே தன்னுடைய வடிவத்தை காட்டின நேரம் தான் லிங்கோத்பவ காலம். இதுதான் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில சிவபெருமானை வழிபாடு பண்ணா வாழ்வில எல்லா நலங்களையும் நாம் அருளுவோம்னு சிவபெருமானை வழங்கியிருக்கார் மக்களுக்கு. சிவராத்திரியில 4 கால பூஜைகள் செய்யப்பட்டு வருது. அந்த 4 கால பூஜைகள்ல உள்ள வித்தியாசங்களும் அதோட பலன்களையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது சிவபெருமான் அபிஷேக பிரியர். ஆகவே சிவபெருமானுக்கு இந்த 4 கால பூஜைகளை சிவாச்சாரியர்கள் அந்தந்த சிவ ஆகம விதிப்படி, அந்தந்த ஆலயத்தில் இருக்கிற சிவாச்சார மக்கள் சிவ ஆகம விதிப்படி 4 காலங்களிலும் அபிஷேகத்தை பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம், பழங்கள் அபிஷேகம் இதெல்லாம் பண்றாங்க. திருநீர் அபிஷேகம்னா அந்த அபிஷேகத்தை செய்வதனாலே இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். அந்த அபிஷேக பொருள்களை நாம் திருநீரை அந்த அபிஷேக திருநீரை உடம்புல பூசினாலும் சரி, உள்ள மருந்தாக சாப்பிட்டாலும் சரிங்க, சந்தனமும் அப்படி பயன்படுத்திக்கலாம்,
பால் அபிஷேகத்தையும் உட்கொள்ளலாம். இப்படி வந்து இறைவனுடைய திருமேனியிலே அபிஷேகம் செய்த பொருள்களை நாம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருநீரே நாம் பூசிக்கொண்டால் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த திருநீற்றுக்கு உண்டு என்பதை திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநீற்று பதிகத்திலே நமக்கு உணர்த்துகின்றார்.